विशारद उत्तरात पंचवटी श्रीराम फर्स्ट पेपर 6th क्वेश्चन। श्रीराम पंचवटी के दूसरे पुरुष पात्र है। श्रीराम पंचवटी இரண்டாவது பிரதான பாத்திரம் ஆகும்। श्रीराम पंचवटी के दूसरे पुरुष पात्र है। राम का व्यक्तित्व अपने आप में आदर्श और सर्वगुण संपन्न है। ராமனின் தன்மை அனைத்து நல்ல குணங்களும் கொண்ட பண்பாகும்। அனைத்து நல்ல குணம் ஐடியல் பர்சன், ரொம்ப நல்ல குணம் உள்ள ஒரு பர்சன் ராமன்। ஸ்ரீராம் கட்டுப்பாட்டை ஏற்கும் நல்ல மகன்। ஸ்ரீராம் ஆஜ்யகாரி புத்திர है। ஆஜ்யகாரி புத்திர है। ஸ்ரீராம் கட்டுப்பாட்டை ஏற்கும் நல்ல மகன்। அவர் தந்தையின் கட்டளைக்கேற்ப அனைத்தையும் விட்டு சென்றார்। ये पिता के आज्ञा से सब छोड़ चले। அவர் அப்பாக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டார்। ஸ்ரீராம் மரியாதையின் வடிவம் மட்டுமல்ல, ஆதர்ஷத்தின் ஆதாரமும் ஆவார்। ஸ்ரீராம் மரியாதை மட்டும் இல்லை, அவர் ஆதர்ஷத்தின் ஆதாரமும் ஆவார்। ஸ்ரீராம் மரியாதை கே अवतार है नहीं, आदर्श के आदर भी है। श्री राम मर्यादा के अवतार है नहीं, आदर्श के आधार भी है। पंचवटी रामनिन मेन्மை इनिமை करुणை வெளிப்படுகிறது। पंचवटी में राम के मृदुला मधुरता और सक्रियता का संकेत मिलता है। पंचवटी रामनिन मेन्மை इनिமை करुणை வெளிப்படுகிறது। पंचवटी में राम की मृदुलता मधुरता और सक्रियता का इनमें करुणे हृदयத்தை சக்தியதா का संकेत मिलता है। அவர் பஞ்சவடியில ராமனோட மென்மை, அவரோட மென்மையான குணமும் இனிமையான குணம் கருணை எல்லாமே பஞ்சவடியில வெளிப்படும்। சோ வனவாசத்தால் அவருக்கு சிறிதும் தேரவில்லை। காட்டுக்கு போயிட்டுமே அவர் கொஞ்சம் கூட வருத்தப்படல। வனவாசத்தால் உனக்கோ தோடாபி துக் நகி ஹே, நம்ம காட்டுல இருக்கோங்கிற ஒரு பேரமே அவருக்கு இல்லாம அவர் இருந்தார்। சூர்பனகா மற்றும் ராமன் உரையாடல் சுவாரஸ்யமானது। சூர்பனகா और राम में जो संवाद चलता है वह रुचिकर है। சூர்பனகா ராமன் பேசுகிற உரையாடல் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது। ஸ்ரீராம் ஒரு பக்கம் தீவிரமாகவும் மற்றொரு பக்கம் நகைச்சுவை விரும்பியும் உள்ளார்। श्रीराम एक और गंभीर और श्रीराम एक और गंभीर है तो दूसरी और विनोद प्रिय है। ஒரு பக்கம் ஹாப்பியா ஜாலியாவும் இருந்தார், இன்னொரு பக்கம் நகைச்சுவாவும் இருந்தார்। ஒரு பக்கம் ரொம்ப தீவிரமா இருந்தார், இன்னொரு பக்கம் நகைச்சுவாவும் இருந்தார்। श्रीराम एक और गंभीर है तो दूसरी और विनोद प्रिय है। சூர்பனகாவின் தவறான நடத்தை கூட ராமன் கோவப்படுவார்। சூர்பனகா இருந்த தவறான இடத்துல கூட ராமன் கோவப்படவே இல்லை। சூர்பனகா के अनुचित व्यवहार शूर्पणखा के अनुचित व्यवहार पर भी राम क्रोधित नहीं होते। शूर्पणखा तवरा நடந்தா கூட ராமன் பத்தி கோவப்படவே இல்லை। शूर्पणखा के अनुचित व्यवहार पर भी राम क्रोधित नहीं होते। शूर्पणखा के अनुचित व्यवहार पर भी राम
क्रोधित नहीं होते. அவர் தவறா சூப்பரா நடந்ததா கூட ராமர் வந்து கோபப்படவே இல்லை. அவளுக்கு அறிவுரைகள் சரியான பாதை நடத்த முயற்சி செய்யறார். அவருக்கு வந்து அவருக்கு நல்ல அட்வைஸ் எல்லாம் கொடுத்து சரியான பாதையில போன்னு சொல்லிட்டு ராமர் வந்து அவருக்கு அறிவுரை கொடுக்கிறார். உஸ்ஸே உப்தேஷ் देकर ठीक रास्ते पर लाने का प्रयत्न करते हैं. அவளுக்கு அறிவுரை கூறி சரியான பாதையில போமா இதெல்லாம் பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஸ்ரீராமன் வந்து அவளுக்கு சூர்பனகைக்கு அறிவுரை சொல்லி அறிவுரை உபதேஷ் கேட்க ठीक रास्ते சரியான பாதையில போ ठीक रास्ते पर लाने का प्रयत्न முயற்சி பண்ணுமா பிரயத்தனா முயற்சி பிரயத்தன் கருத்தே சரியான பாதையில போறதுக்கு முயற்சி பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு சூர்பனகைக்கு ராமர் அட்வைஸ் கொடுக்கிறார். तो श्री राम का स्वरूप मनोमोहक है. ஸ்ரீராம தோற்றம் மனத்தை எல்லாருக்கும் கவரும். ஸ்ரீராமனை பார்த்தாலே எல்லாருக்கும் அப்படியே கவர்ற மாதிரி இருக்கும். ஸ்ரீராம் கா ஸ்வரூப் மோகத்தை கொடுக்கும். ஆர்வத்தை கவர்க்கும். மனோமோகத்தே ஸ்ரீராமனின் தோற்றம் மனத்தை கவர்கிறது. சூர்பனகா அவரை அழகை கண்டு லட்சுமணரை மறந்து விடுகிறார். சூர்பனகா வந்து ராமனோட அழகை பார்த்து लक्ष्मण मறந்து விடுகிறார். शूर्पणखा उनकी अनोखी छवि देखकर लक्ष्मण को भूल जाती है. शूर्पणखा வந்து ராமரோட அழகுல மயங்கிட்டு லக்ஷ்மணனே மறந்துட்டார். शूर्पणखा उनकी अनोखी छवि देखकर लक्ष्मण को भूल जाती है. लक्ष्मण मறந்தே போயிட்டா. சூர்பனகா வந்து ராமரோட அழகுல மயங்கி லக்ஷ்மணன் மறந்தே போயிட்டா. அவர் राम को वरस्वामी बनना चाहती है. மேலும் ராமனை தன் கணவரா இருக்க விரும்பினார். और राम को वरस्वामी पंचाना वरस्वामी पंचाना चाहती है. அவர் வந்து ராமரையே தன் கணவரா அடைஞ்சிடலாமான்னு ஒரு ஆசைப்படுறா. அவ்வளவு அழகா இருக்காரு. ஸ்ரீராம் சம்சாரஸ்வாதி है. समन्वयवादी है. श्रीराम வந்து சம்சஸ்வாதி है, समन्वयवादी है. அப்படின்னா ஸ்ரீராம் அனைத்தையும் இணைக்கும் மற்றும் சமநிலை படைக்கும் எல்லாரையும் ஒன்றா ஆக்கணுங்கிற ஒரு சமநிலை படைக்கும் குணமுடையவராக ஸ்ரீராம் இருந்தார். ஸ்ரீராம் சம்சஸ்வாதி है, समन्वयवादी. வாழ்க்கை மற்றும் துன்பங்களை பற்றி அவரது பார்வை தனித்துவமானது. जीवन और कष्टों के प्राप्ति उनका दृष्टिकोण निराला है. जीवन और कष्टों के प्रति उनका दृष्टिकोण निराला है. வாழ்க்கை மற்றும் துன்பங்களை பற்றி அவரது பார்வை வாழ்க்கையில இருக்கிற துன்பத்தை அவர் பார்க்கிற விதமே தனித்துவமா இருக்கு. நம்மளால கஷ்டம் வந்துச்சுன்னு வருந்தும். அவர் பார்க்கறது வந்து வேற விதமா பார்க்கிறார். இதெல்லாம் துன்பமா, இதெல்லாம் நம்ம கடந்து போகலாம் அப்படின்னு நினைச்சு அவர் வந்து எல்லா துன்பத்தையும் வேற மாதிரி பார்வையில பார்த்து இதெல்லாம் ஈஸி தான், அதெல்லாம் கடந்துடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அப்புறம் சீதை மற்றும் லட்சுமணன் ராமர் அளவற்ற பாசம். சீதை மேலேயும் ஆசை, லட்சுமணன் மேலேயும் ரொம்ப ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா பாசம் செலுத்துறாரு. सीता और लक्ष्मण पर राम का अगाध स्नेह है. ரெண்டு பேர் மேலேயும் அளவற்ற பாசம், அகாத் ஸ்னேக அளவற்ற பாசம் செலுத்துறார். சீதை மற்றும் ராமர்கிட்டையும் ராமர்கிட்டையும் ராமர் அளவற்ற பாசம். सीता और लक्ष्मण पर राम का अगाध स्नेह है. अगाध स्नेह है. அந்த ராமரை பத்தி நம்ம வந்து இந்த இதுல 6th
லெசன்ல நம்ம சொல்றோம். ராவண பத்தியில நம்ம இது 10 மார்க் வருது உங்களுக்கு. பஞ்சவடி ராமர் பத்தி ஃபர்ஸ்ட் பேப்பர்ல 6th கொஸ்டின்ல 10 மார்க் வரும். அதனால இதை பார்த்து பயன்பெறுங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அப்பப்போ என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். நீங்கள் எல்லாரும் படித்து பாஸ் பண்ணி நல்லா மார்க் வாங்கணுன்றது தான் எனக்கு. அது தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். எல்லாரும் படித்து பயனடையலாங்க, எல்லாரும் பார்க்கலாங்க, எல்லாரும் பாஸ் பண்ணலாங்க, எல்லாரும் ஹிந்தி கற்றுக்கலாம், பாஸ் பண்ணலாம். தன்யவாத். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். தன்யவாத். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ்.